சென்னை திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படும் திருக்குடைகள் கவனி தாண்டும் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அசோக். அசோக், விவரங்கள். நந்தா, தற்போது கவுனி தாண்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சூளை நெடுஞ்சாலை தானா தெரு சந்திப்பு செல்லப்பா தெரு ஓட்டேரி மேம்பாலம் இறுதியாக அயனாவரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இரவு தங்குகிறது. இன்று ஒரு நாளே பார்த்தா 1 லட்சம் பேர் தற்போது சாமி தரிசனம் செய்தனர். சாலை முழுவதுமே இருபுறமே பக்தர்கள் நின்று தரிசனம் செய்த அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை 23ஆம் தேதி ICF GKM காலனி திருவிக்கா நகர் பெரம்பூர் வழியாக வில்லிவாக்கம் சௌமியா தாமோதர பெருமாள் கோவில் சென்றடைந்து இரவு தங்குகிறது. 24ஆம் தேதி பாடி அம்பத்தூர் எஸ்டேட் முகப்பேர் அம்பத்தூர் திருமுல்ல வாயில் சென்றடைந்து அன்று இரவு தங்குகிறது. 25ஆம் தேதி ஆவடி பட்டாபிராமம் திருநீன்றபூர் வழியாக திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயில் சென்றடைந்து இரவு தங்குகின்றன. 26ஆம் தேதி திருவள்ளூர் மணவாள நகர் திருப்பாச்சூர் வழியாக திருச்செந்தூர் சென்றடைந்து அங்கு பத்மாவதி தாயாருக்கு 2 திருக்கொடைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் 27ஆம் தேதி திருமலை செல்லும் திருக்கொடைகளை மாலை 3 மணி மாட வீதி வழியாக மங்கள பொருட்களுடன் திருப்பதி ஐயனர் முன்னிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அதிகாரிகளிடம் ஏழுமலையானுக்கு திருக்கொடைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. நந்தா, நன்றி அசோக், விரிவான விவரங்களுக்கு.